கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. பியூர் சினிமா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு நன்றி. சினிமா சார்ந்த விஷயங்களை ஒரு லேர்னிங் பர்பஸாக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்குற நோக்கத்தில் இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் டெக்னிக்கலி யூஸ்ஃபுல்லாகவும் பல பேருக்கு அமைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து உற்சாகமாக செய்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமாக எங்களுக்கு கொடுங்க. சினிமா கல்வியை ஜனநாயகப்படுத்துகிற நோக்கத்தில் தமிழ் ஸ்டுடியோவோட இந்த முன்னெடுப்பால் பல இயக்குநர்கள், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உருவாகியிருக்காங்க. இந்த முன்னெடுப்பு தொடர்ந்து நடக்க பியூர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் முதலில் இனிய மாலை வணக்கங்கள். தீசா என்கின்ற தினேஷ் எனும் ஒரு எழுத்தாளருடைய 15 வருடங்களுக்கு மேற்பட்ட இந்த எழுத்து பயணத்தை கௌரவித்து பாராட்டுகின்ற இந்த நிகழ்வு இங்கு இங்க் அண்ட் இம்பேக்ட் ஹானரிங் தீசாஸ் ரைட்டிங் ஜேர்னி என்ற பெயரிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்வானது பியூர் சினிமா மற்றும் மூனின் ரெட் 2 நிறுவனங்களினுடைய கொலாபரேஷன் அடிப்படையிலே அமைய பெற்றிருக்கின்றது. அதே நேரம் இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து அதிதிகளையும் விருந்தினர்களையும், அதே நேரம் புத்தகங்களை வாசிக்கின்ற சினிமா ஆர்வலர்கள் அனைவரையும் இந்த சந்தர்ப்பத்திலே வருக வருகவென வரவேற்றுக் கொள்கின்றேன். பியூர் சினிமா எங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக சுமார் 18-20 வருடங்களுக்கு மேலாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த அடிப்படையிலே 50க்கும் மேற்பட்ட புத்தகங்களை மொழிபெயர்ப்பு செய்து 15க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதி தமிழ் சினிமாவுக்காக மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை ஆற்றியிருக்கின்ற தினேஷ் அவர்களை கௌரவிக்கின்ற இந்த நிகழ்வில் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து இந்த நிகழ்வினை வழிநடாத்துவதற்காகவும் ஆரம்பித்து வைப்பதற்காகவும் தமிழ் சினிமாவுக்காக பெருந்தொண்டாற்றிக் கொண்டிருக்கின்ற பியூர் சினிமா நிறுவனத்தினுடைய நிறுவன தலைவர் அருண் சாகர் அவர்களை அன்புடன் நான் இந்த சந்தர்ப்பத்திலே மேடைக்கு அழைக்கின்றேன். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஒரு ஞாயிறு மாலை இங்கே இவ்வளோ பேர் வந்ததுக்கு முதல்ல எல்லாருக்கும் எங்களுடைய பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறோம். வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் எல்லாரையும் நான் மேடைக்கு கூப்பிட்டுறேன். முதல்ல சிஎம்என் என்டர்பிரைஸோடைய இயக்குனர் ஞானராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அப்புறம் இந்த மூனின் ரெட்டோடைய நிர்வாக இயக்குனர் நவீன், வாங்க நவீன். இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜோடைய அசோசியேட், அவரும் படம் பண்ணுற ஒர்க்கில் இருக்கார். அடுத்த முறை அவரே இயக்குனராக மாறி வருவார். சீனி, மேலே வாங்க சீனி. இப்போ திரைப்படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதக்கூடிய நண்பர் அதிஷா மேடைக்கு அழைக்கிறேன். பாட்டில் ராதான ஒரு முக்கியமான படம் தமிழ் சினிமாவில் ஒரு அடுத்த கட்ட ஒரு பாய்ச்சல் நிகழ்த்திய ஒரு நல்ல படம். அந்த படத்துடைய இயக்குனர் தோழர் தினகரன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு இந்த விருதை கொடுத்து ஒரு தலைமை தாங்கிறதுக்காக முக்கியமாக தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குன ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், அவங்கள மூலமாக நிறைய ஒர்க் பண்ணாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நிறைய நல்ல படங்களெல்லாம் பின்னாடி போயிடாமல் திரைக்கு முன்னாடி வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம். எப்பவுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப பாசிட்டிவாகவும் தன்னை சுற்றி இருக்கிறதையும் ரொம்ப பாசிட்டிவாக வச்சுக்கக்கூடிய அது சினிமாவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். சினிமாவில் எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். ஸோ பாசிட்டிவாக மாற்றக்கூடிய ஒரு சக்தியாக ஒருத்தங்க இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் அவர் தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறதுனால அவர் தான் ரொம்ப முக்கியமான டிஸ்ட்ரிபியூட்டர் இன்றைக்கி தமிழ் சினிமாவில். ஸோ சக்திவேலன் அவர்களே மேடைக்கு அழைக்கிறேன்.
தம்பியும் கூட படிமையில் படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு சொந்தமாக இருந்தால் தம்பி தினேஷ்ட சொல்லி நீ போயிட்டு புக் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அவங்க ரைட்டிங்கில் நிறைய இன்ட்ரெஸ்ட் உண்டு. அவனுக்கு ஆரம்பத்தில் இங்கே வரும்போதே ஒரு ரைட்டிங்காக தான் வந்தான். ஸோ நீ போய் எழுதுன்னு சொல்லி அனுப்பிச்சது தான். அவ்வளோதான் நான் சொன்னது. அதுக்கப்புறம் அவன் செஞ்சதெல்லாம் தான் ஒரு பெரிய ரெவல்யூஷன், ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. ஸோ அந்த ஹிஸ்ட்ரியை வரலாற்றை செய்து முடிச்சதுக்காக தம்பி தினேஷ்க்கு இந்த சேர். தினேஷ் வந்து கருப்பார். ஸோ எங்கள் மெம்பர் சில பேர் வந்து குரூப்பில் வந்து வாழ்த்து சொல்லிட்டே இருந்தாங்க. நான் இங்கே நேர்லேயே சொல்லுங்கன்னு சொன்னேன். ஸோ வந்து சொல்லலாம், 2 நிமிஷம் பேசலாம் உறுப்பினர்கள். அந்த படித்த அனுபவத்தை எழுதின தினேஷை பாராட்டிட்டு நீங்கள் போகலாம். ஒரு 2-3 பேர் பேசினதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பராக நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வந்து ராம் பிரபு. நிறைய புத்தகம் வாங்கி படிச்சிருக்கேன். அதில் வந்து பியூர் சினிமாவில் வாங்கினதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம், எப்பயுமே நான் வந்து எங்கே ட்ராவல் பண்ணாலும் அந்த புக்கை எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன்னா சில புக்கில் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போனால் கட்டாயமாக வந்து படிக்கணும். ஒரு பக்கத்தில் ஆரம்பித்தோன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதி வரையும் படிக்க முடியலன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்து நான் ஒரு புக் எடுத்துகிட்டு போவேன். அந்த புக்கில் இருக்கிற டாபிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 2 or 3 பேஜஸில் இருக்கும். சிலதெல்லாம் வந்து அரை பக்கத்தில் இருக்கும். அதிலே வந்து அந்த கண்டென்ட் ஆரம்பித்து முடிஞ்சிடும். அந்த புக்கு வந்து தீஷா அவர் மொழிபெயர்த்தது தான். அந்த புத்தகத்தோட பேர் வந்து திரைக்கதை எழுதும் கலை 101. அது 101 இல்லை கோடி 1 தெரியல. ஏன் சொன்னால் அந்த புக்கை வந்து நான் இன்னும் முடிக்கவே இல்லை. அதாவது அந்த 101 முடிச்சிட்டேன், ஆனால் எனக்கு அது வந்து முடித்த ஃபீலே வந்து இல்லை. ஏன்னா அந்த புத்தகம் எடுத்துகிட்டு போகும்போது நான் திடீர்னு அந்த நடுவில் இப்படி ஓப்பன் பண்ணுவேன். நம்ம சின்ன வயசில் இந்த புக் கிரிக்கெட் விளாடுவோம்ல, அந்த மாதிரி அந்த புக்கை வந்து இப்படி ஓப்பன் பண்ணால் ஒரு கண்டென்ட் இருக்கும், அதை வந்து படிப்பேன். அதுக்கப்புறம் திடீர்னு வந்து லாஸ்ட்டில் படிப்பேன். ஒரு டைமில் என்னாச்சு, எனக்கே சந்தேகம் வந்துச்சு, அந்த 101 நம்ம படிச்சிட்டோமா இல்லையான்னு தெரியாமல் படிக்கும்போது வந்து ஸ்கெட்சில் வந்து டிக் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ எத்தனை டிக் பண்ணியிருக்கேன்னு தெரியல, ஆனால் அந்த புக்கு படித்து முடிச்சிட்டேன். அந்த மாதிரி வந்து எப்பயுமே முடியாத ஒரு இன்ஃபினைட் புக்காகவே எனக்கு அது வந்து தோணும். இதை பற்றி நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அது ரொம்ப முக்கியமான புத்தகம். அதில் இருக்கிற ஒவ்வொரு கண்டென்ட்டும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், கண்டென்ட் ஓரியன்டாக நாலேஜபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான புத்தகம் அது. ஒரு நாள் வந்து அருண் அவர்களோட குழந்தையோட பர்த்டேயில் தான் வந்து அது யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அப்போ தான் எதாச்சும் அந்த புக்கை பற்றி பேசிட்டு, இந்த புக்கு தான் அருண் நான் எப்பயுமே வச்சுட்டு இருக்கேன் பேக்கில் அப்படின்னு சொல்லும்போது, அது எழுதினவரே அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தான் தினேஷ் அவர்களை அறிமுகப்படுத்தினாங்க. ரொம்ப நன்றி தினேஷ். தேங்க்யூ. ஹலோ, என் பேர் பிரியன். நான் தண்டையார்பேட்டிலேருந்து வரேன். நான் எங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்க சின்ன லைப்ரரி இருக்கும். கனிமரில் போனாலும் புக்ஸ் இருக்கும். ஆனால் சினிமா சார்ந்த புக்ஸுனால் நம்ம தேடுற மாதிரி இருக்காது. இப்படியே தேடி அண்ணா சென்ட்ரல் லைப்ரரி போகும்போது இவரோட எல்லா புக்கும் இருக்கும். எந்த புக் எடுத்து படித்தாலும் அந்த சினிமா சார்னா யார் இவர்னு தேடிட்டு இருந்தேன். இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது தான் சார் வந்து ரீசெண்டாக ஒரு போஸ்ட் போட்டிருந்தார், இந்த மாதிரி தம்பியை சீக்கிரமாக அறிமுகப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் அறிமுகப்படுத்துவார்னு நினச்சி பார்க்கல. இன்னொன்று, எப்படி இவரால் இவ்வளோ டிரான்ஸ்லேட் பண்ண முடிஞ்சது? ஒருத்தங்க வந்து டைரக்டராகனு ஆசைப்பட்டு வந்து அவர் மட்டும் பயனடையாமல் இருக்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக ஒரு பெரிய ஒர்க் பண்ணதுக்கு அருண் சாருக்கும் தினேஷ் அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு பியூ சினிமா மெம்பராக ஒரு 1.5 இயர்ஸாக இருக்கேன். ஸோ தினேஷ் அண்ணாவோட புக்ஸ்லாம் படிச்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்து அருண் நான் திருப்பி சொன்ன மாதிரி அந்த ஜனநாயகப்படுத்துதல் இருக்கிற டெமோக்ராட்டிக் ஆக்குறதுன்னு சொல்லிட்டு நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னவாக இருந்துச்சுன்னா, நான் ஃபஸ்ட்டு இந்த ஷார்ட் பை ஷார்ட் அந்த கம்பைலேஷன் சின்ன புக் அதில் தான் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு அதிர்ஷ்டமான ஒரு ஃபார்ச்சுனேட் திங் என்ன அப்படின்னா, புக்கு என்னென்ன புக்கெலாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்களோ அது எல்லாமே வந்துட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் ரொம்ப மேண்டேட்ரியாக இருக்கிற ஒரு புக்ஸ். படத்தொகுப்புன்னு ஒரு புக் இருக்குது, கிராமர் ஆஃப் எடிட்ஸு, வால்டன் மூச்சோட எடிட்டிங் புக் ஒன்று இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா ஃபிலிம் ஸ்கூல்லேயும் வந்து மேண்டேட்ரியாக எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு புக்ஸாக சஜஸ்ட் பண்ணுறது. அந்த புக்கு வந்துட்டு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இப்போயும் வந்து 1000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. ஜஸ்ட் பிகாஸ் அது இங்கிலீஷில் இருக்குன்றதுனாலையும் சரி, அண்ட் அது நம்ம தமிழ் ஆக்கம் பண்ண முடியல. இப்போது அது இங்கிலீஷில் படிக்கணும் அப்படின்னா அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 1000 above அப்படி இருக்குது அந்த ப்ரைஸ். ஸோ இப்போ ஜனநாயகப்படுத்துறது நான் என்ன பார்க்குறேன்னா வந்து தமிழில் வரும்போது அது எல்லாராலையும் தமிழ்லையும் படிக்க முடியுது. அண்ட் நான் 3 புக்ஸ், கிராமர் ஆஃப் எடிட்ஸும் வால்டர் முச்சோட புக்ஸும் வந்து நான் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்துலையுமே படிச்சிருக்கேன் நான்.
எந்த இடத்துலையுமே வந்து எந்த ஒரு மாற்றம் எதுவுமே இருக்காது. அந்த டிரான்ஸ்லேஷனில் நடக்கிற பிழைகள் வந்து எதுவுமே நான் பார்க்கல. அவ்வளோ அப்படியே அக்யூரேட்டாக டிரான்ஸ்லேட் ஆகிருந்துச்சு. ஏன்னா டெக்னிக்கல் புக்ஸ் வந்து மாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து தினேஷ் அண்ணா வந்து ரொம்ப ப்ராப்பராக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இங்கிலீஷ் புக் படிச்சுட்டு இது டிரான்ஸ்லேஷன் எதுவும் மிஸ் ஆகிடுமான்னு நம்ம யோசிக்கவே தேவையில்லை. அந்தளவுக்கு ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஸோ அதுதான் நான் இது சொல்லணும்னு நினச்சேண்ணா. தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் ஸ்டுடியோ அருண் தினேஷ் கூடலாம் ஒரு 10 years ட்ராவல் இருக்குது எனக்கு. எல்லாருமே வந்து தினேஷ் எப்படி எழுதுகிறாரு, எவ்வளோ கமிட்டடாக இருக்காருன்னு சொல்லும்போது நான் கூட இருந்து நான் பார்த்துருக்கேன். பிகாஸ் தினேஷோட எக்ஸ்பெரிமெண்டல் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாகவும் நிறைய நாங்கள் ஒரு கேங்காக டிஸ்கஸ் பண்ணுறது, அரட்டை அடிக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்திருக்கோம். ஆனாலும் அவருக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் அவர் மைண்டில் ஒரு டார்கெட் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து படச்சொல்ல ஆர்டிக்கிள் வாங்கணும், இன்றைக்கி வந்து அருண்கிட்டேருந்து தலையங்கம் வாங்கணும், இன்றைக்கி அவர் அதை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஃபுல்ஃபில் ஆனால் மட்டும்தான் தினேஷ்கிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதே மாதிரி ஒர்க் பண்ணும்போதும் சரி, ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் அவர் கூட ஒர்க் பண்ணும்போதும் நாங்கள்லாம் டயர்டாகவும் அவர் வந்து கரெக்டாக அந்த ஒர்க் முடிஞ்சால் மட்டும்தான் அவ்வளோ டெடிக்கேட்டடாக அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருப்பார். தூங்க மாட்டாப்புல, ரெஸ்ட் எடுக்க மாட்டாப்புல, ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி இந்த ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்னா அன்றைக்கி அதை முடித்தா மட்டும்தான் அடுத்த விஷயத்துக்கே போவார். நான் கேஷுவலாக வந்து ஏதாச்சும் மெசேஜ் அனுப்பிச்சா கூட சரி, ரிப்ளை வராதுன்னு இந்த சென்ஸ் அவர் வந்து அந்த ஒர்க்கில் இருப்பார். இப்போ நாமெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனுக்கு ரிப்ளை பண்ணுவோம், அதில் டிஸ்ட்ராக்ட் ஆகும். அதில் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருப்பார். இன்றைக்கி கூட நான் ஒரு எஃபியில் ஒரு போஸ்ட் எழுதினேன், ஜஸ்ட் ஒரு 1 minute போஸ்ட், அதை மட்டும் படிச்சிடுறேன். ஒரு கிண்டல் அடிக்கிறாவே எழுதினேன். தினேஷும் தீஷாவும். தினேஷை எப்போது வேண்டுமானாலும் அலைபேசியில் அழைக்கலாம், தீஷாவை அப்படியெல்லாம் அலைபேசியில் அழைத்து விடவே முடியாது. தினேஷிற்கு எப்போது குறுந்தகவல் அனுப்பினாலும் பதில் உடனே வந்துவிடும், தீஷாவிற்கு எப்போது குறுந்தகவல் அனுப்பினாலும் பதில் மட்டும் வரவே வராது. தினேஷிடம் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் அரட்டை அடிக்கலாம், தீஷாவிடம் அப்படி அரட்டை அடிக்கவே முடியாது. தினேஷ் எப்போதும் புன்னகைத்த முகத்துடன் தான் இருப்பார், தீஷா முகத்தில் ததும்பி ஒளிரும் ஜென். தினேஷின் கதவுகள் எப்போதும் திறந்திருக்கும், தீஷாவின் கதவுகள் எப்போதும் மூடியே கிடக்கும். தினேஷ் மனிதர்கள் சூழ வாழ்வதை விரும்புவார், தீஷா அடர்த்தியான தனிமை சூழ வாழ்வதை மட்டும் விரும்புவார். தினேஷிற்கு கலை, இலக்கியம், பயணம், தத்துவங்கள், அரசியல், அறிவியல், அது சார்ந்த விவாதங்கள் பிடித்தமானது. தீஷாவிற்கு மேலே கூறிய யாவும் தரும் மௌனம் மட்டுமே பிடித்தமானது. தினேஷ் என்ன நினைக்கிறார், என்ன செய்கிறார் என்பதை நண்பர்கள் நாங்கள் நன்கு அறிவோம். தீஷா என்ன நினைக்கிறார், என்ன செய்கிறார் என்பது எங்கள் யாருக்கும் அணு அளவும் தெரியாது. தினேஷிற்கு பலவற்றின் மீது காதல், தீஷாவிற்கு சினிமா மீது மட்டுமே காதல். தினேஷ் ஒழுங்கற்ற ஒழுங்கில் வாழ்பவர், தீஷா ஒழுக்கத்திலேயே ஓங்கிய இராணுவ ஒழுங்கில் வாழ்பவர். பேசாமொழி பதிப்பக புத்தகங்களின் வேலை, பேசாமொழி இணைய இதழ் மற்றும் படச்சுருள் இதழுக்கான கட்டுரைகள் வாங்குவது, பியூர் சினிமா நேர்காணலின் கேள்விகளை தயாரிப்பது, அவரது அன்பு அருணண்ணாவிடம் அவர் இட்ட கட்டளைகள், இன்னும் அன்றைய நாளுக்கான தமிழ் ஸ்டுடியோ பியூர் சினிமா பணிகள், அன்றைய நாளுக்கான வாசிப்பு, அன்றைய நாளுக்கான எழுத்து, அன்று பார்க்க வேண்டிய சினிமா, அன்று பயில வேண்டிய இசை, இன்னும் பலவென்று எதுவும் செய்யவில்லை எனில் தினேஷ் மௌனமான பதட்டத்துடன் தீஷாவாக மாறிவிடுவார். இவை எல்லாவற்றையும் நிதானமாக நேர்த்தியாக முடிந்த பின்னர் தீஷா தினேஷாக மாறிவிடுவார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 years தெரியும். இன்றைக்கி தினேஷ்க்கு ஆல்மோஸ்ட் 32, 33 இருக்கும். 10 years மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 21, 22. இந்த 20s ஒரு சின்ன பையன் எவ்வளோ கமிட்டடாக அந்த ஏஜுக்கே உண்டான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் கமிட்டடாக இருந்திருக்காருங்கிறது தான் நான் ஒரு டேக்அவே எடுத்துக்கிட்டேன். ஸோ தொடர்ந்து தினேஷ்க்கு டிஸ்கஸ் பண்ண இன்ட்ராக்ட் பண்ண, அவருடைய புக்ஸை படிக்க ராம் சொன்ன மாதிரி தான் அந்த திரைக்கதை 101 புக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேண்டமாக திறந்தீங்கனாலே நமக்கு ஒரு நல்ல டேக்அவே இருக்கும். ஸோ ட்ராவலிங் வித் தினேஷ், அருண், தமிழ் ஸ்டுடியோஸ் ஆல்வேஸ் அ பிளிஸ். தேங்க்யூ தினேஷ்.
தேங்க்யூ தமிழ் ஸ்டுடியோ, தேங்க்யூ அருண். முதலாவது விருதினை வழங்குவதற்காக சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி ஓனர் சக்திவேலன் சார் அவர்களை அழைக்கின்றேன். அதனை பெற்றுக்கொள்வதற்காக ரைட்டர் தீஷா அவர்களையும் அழைக்கின்றேன். அடுத்து இன்னொரு சிறப்பு கிஃப்ட், அதனை வழங்குவதற்காக பாட்டில் ராதா படத்தினுடைய இயக்குனர் தினகர் சிவலிங்கம் சார் அவர்களையும் அதிதிகள் அனைவரும் அதோடு இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி தினகர் சிவலிங்கம் சார். இந்த நிகழ்ச்சியில் வந்து முதலாவதாக மூன்ரெட் அவங்களுடைய தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஞானராஜா அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். இந்த அருமையான தருணத்தில் தினேஷ் சார் அவருக்கு ஒரு பாராட்டு விழாவை கொடுத்து அவரை கௌரவிக்கிறதுல என்னை ஒரு 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 நல்ல கூட்டி வந்து என்னை பேச கூட்டதுக்காக எனக்கு மிக்க நன்றி செலுத்துகிறேன். நான் ஆக்சுவலாக புத்தகன்றது எல்லா வாழ்க்கையிலும் நம்ம தான் ஸ்டார்டிங் சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம எல்கேஜி ஸ்டார்ட்லேருந்து லாஸ்டிங் டில் எண்டு படிக்கிற வரைக்கும் புத்தகன்றது ஒரு பெரிய ஒரு பொருளாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். எங்கே கிளம்புனாலும் இப்போ ஸ்கூல் கிளம்பிட்டோம்னா புக்கு எடுத்து வச்சாங்களா அப்படின்ட்டு வந்து ஏன்னா புத்தகம் நம்ம வாழ்க்கையில் ஒரு பாடம் மட்டும் இல்லை, அது நம்ம வாழ்க்கையாக மாற்றுறதுக்கு ஒரு படிக்கல்லாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை இந்த வயசில் 50க்கு மேற்பட்ட புத்தகத்தை வந்து இவர் எழுதி இவ்வளோ சாதனை படுத்திருக்கார். ரியலாக அவரை பாராட்டுறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் என்னையும் ஒரு அங்கமாக சேர்ந்து என்னை கூட்டு வந்து என்னை மூன்ரெட் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நான் வந்து மிகுந்த மகிழ்ச்சியையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவிக்கிறேன். ஏன்னா நான் வந்து என்னுடைய ஃபிலிம் பேக்ரவுண்டு கிடையாது. ஆக்சுவலாக நான் இப்போ லிட்டில் பிட் கொஞ்சம் என்டர் ஆகிட்டு இருக்கிறேன். என்னோட கல்விக்கு பார்த்தீங்கன்னா நான் படித்தது ஃபுல்லாக வந்து நார்த் இந்தியாவில் படித்தேன். அங்கே நான் படித்தது ஃபுல்லாக ஒரு டாக்டரேட் டிகிரி. அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேனுஸ்கிரிப்ட் ரைட்டிங் சொல்லுவாங்க. இப்போ அவர் பண்ணிகிட்டு இருக்காது. அதை நான் ஒரு மேனுஸ்கிரிப்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 4 பக்கத்துக்கு நாங்கள் எழுதணும்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் 2 வருஷம் 3 வருஷம் படித்தது எழுதணும். அதோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு நல்லா எங்களுக்கு தெரியும். அது வந்து சாமானிய மக்கள்கிட்ட போய் பேசாதது. ஆனால் தினேஷ் அவர்கள் எழுதுகிற அந்த பேனாவின் வார்த்தைகள் ஒவ்வொரு மக்களையும் பேசி கொண்டிருக்கிறது. அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் யாரெல்லாம் என்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க, யாரெல்லாம் வந்து அதில் சஸ்டெயின் ஆகும்னு நினைக்கிறாங்க, அப்படிப்பட்ட எழுதுலாம் இவர் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற இவருடைய ஒரு வார்த்தைகள் ரியலாகவே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறதா இருக்குது. ரொம்ப பேர் வந்து ஆக்சுவலாக இன்னும் இவருடைய ஃபஸ்ட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, இது மாதிரி தினேஷ் அவர் இது மாதிரி எழுதியிருக்காரு, அவருடைய புக்ஸ் எல்லாம் லிஸ்ட்லாம் கொடுத்து நினைப்பேன். நான் ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் மற்ற இந்த நம்ம வந்து இதில் சோசியல் மீடியாவில் செக் பண்ணி பார்க்குறப்ப அவ்வளோ கமெண்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். புத்தகங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மளோட பேசும். இவருடைய வார்த்தைகள் பேசி கொண்டிருக்கின்றன. ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணுறது வந்து இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜிலிருந்து நம்மளுடைய லாங்குவேஜுக்கு நமக்கு புரிகிற மாதிரி ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலை இல்லை. அது அவ்வளோ கடினமான வேலை. அந்த கடினமான வேலையும் நமக்காக நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்மெல்லாம் எப்படிலாம் வந்து அந்த ஜேர்னி ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து ஒரு ஜேர்னி எப்படி சாதாரண ஒரு கல்ல வந்து ஒரு சிற்பி எப்படி அழகாக கொண்டு வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு வடிவம் மாதிரி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் இருந்த வார்த்தைகள் அந்த வார்த்தைகளுக்கு ஒரு நல்ல அர்த்தத்தை கொடுத்து அந்த அர்த்தங்கள் ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்க்கைகளும் பேச சொல்லி கொண்டவருடைய புத்தகம் நம்ம ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டிருக்கிறது. அதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அவர் இன்னும் நான் பாராட்டல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நான் எப்பயுமே சார் ஆல்ரெடி பேசினப்ப சொல்லியிருந்தாங்க, நல்லா புக்ஸில் வந்து மார்க் பண்ணி வைப்போம். ஆனால் நான் ஒரே ஒரு புக்கு தான் ஆக்சுவலாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து எனக்கு அனுப்பிச்ச புக்ஸு.
அதில் வார்த்தைகள்லாம் அவ்வளோ தெளிவாகவும் அவ்வளோ அருமையாகவும் நம்மளோட பேசுகிற வார்த்தையாகவே தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து என்னுடைய ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்சம் என்னுடைய பிஸ்னஸ் ரிலேட்டடாக என்னோட வேரியஸ் பிஸ்னஸ் பண்ணுறப்ப நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். என்னுடைய ரிலேட்டடாக நான் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறேன்னு பார்க்குறேன். அது ரிலேட்டடாக எப்பயும் நான் படிப்பேன். நான் அப்போ படிக்கிறப்போ வந்து எனக்கு வந்து இதெல்லாம் வந்து ஓகே, இதெல்லாம் மாற்றிக்கணும், இதில் சேஞ்ச் பண்ணணும், வாழ்க்கையில் இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்னு போகிறப்போ வந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஸ்டில் ஸ்டார்ஜ் என்ட்டு ஒன்றா நமக்கு பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் படிப்புன்றது வந்து ஒரு புத்தகம் வாசிக்கிறதுன்றது ஒரு பெரிய கோலாகவும் இருக்கும். அதுதான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மனிதனாகவும் நான் மாற்றும், பெரிய அளவுக்கு ஏற்றுக்கொண்டோம். இவர் இந்த வயசில் இவ்வளோ ஒரு மோர் தென் 50 புக்ஸ் வரைக்கும் எழுதியிருக்கிறாரு, டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு. அதுன்றப்போ வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்மளுடைய அவரை பாராட்டுறதுல வந்து ரியலியாக வந்து எனக்கு ரொம்ப அப்ரிஷியேட், ரொம்ப எனக்கு பெருமையாக நான் நினைக்கிறேன். நான் இன்னும் அதிக புக்ஸ் இவர் எழுதணும், இதே மாதிரி அதிக பேர் பயனடையணும், இவர வார்த்தைகள் ஒவ்வொருடைய மனதிலையும் பேசணும்னு சொல்லிட்டு நான் அவரை வாழ்த்தி கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூடி நான் விடுகிறேன். நன்றிங்க. ரொம்ப நன்றி சார். நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இந்த பாராட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக 3in2 நிறுவனத்தோட CEO நவீன் ஒரு வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கோங்க. ஸோ எல்லாருக்கும் குட் ஈவினிங். என்னோடய பேர் வந்து நவீன்குமார் சக்திவேல். ஐ எம் தி CEO ஆஃப் 3in2. ஸோ நாங்கள் தீஷான்கிற தினேஷ்க்கு மட்டுமே நாங்கள் ஒரு பர்டிகுலரான ஸ்பீச் எடுத்துகிட்டு வந்தோம். இன்றைய இளைய தலைமுறை மத்தியில் புத்தகம் படிக்கின்ற பழக்கம் மிகவும் குறைவாக காணப்படுகிறது. இது எழுத்துத்துறைக்கு மிகவும் கஷ்டமான ஒரு நிலை. இருந்தும் பல நூலகம், பிறப்பிடமற்ற பியூர் சினிமா மற்றும் தமிழ் ஸ்டுடியோ வினைமற்றி செயல்படுத்தி கொண்டிருக்கும் பிரதர் அருண் அவர்களுக்கும் நான் அன்பும் நன்றியும் கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக இங்கே வந்திருக்கும் சினிமா ஆர்வலர்களுக்கும் இந்த மேடையில் பேச வாய்ப்பு கொடுத்த அருண் சார் அவர்களுக்கும் 3in2 சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.